அஸ்ஸலாமு அலைக்கும். இது அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு. தலைப்பு 12 கட்ட விழுந்த மொட்டு. வீடியோவை முழுமையா பாருங்க. அப்புறம் புத்தகத்தையும் படிச்சு பாருங்க. இன்னும் நன்றாக புரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோ நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வரலாறுக்குள் போயிடலாம். குபாவிலிருந்து யத்ரிப் வரை சாலையின் இருமருங்கிலும் மக்கள் அணி அணியாக நின்றிருந்தார்கள். சின்ன சிறு குழந்தைகள் மகிழ்ச்சியோடு எங்கள் ஊருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று சொன்னபடியே ஓடி ஓடி சிறுவரை அடித்துக் கொண்டிருந்தார்கள். யத்ரிப் மக்கள் அனைவரும் புதிய வாழ்வு தொடங்கப் போகிறதென்று காத்திருந்தார்கள். சூரியனை கூட பொன்னிறக் கதிர்களை வீசி அந்த செய்தியை முன்னறிவிப்பு கொடுத்த மாதிரி இருந்தது. மக்கள் எல்லாரும் வண்ண ஆடைகள் அணிந்து முகத்தில் புன்னகையோடு காத்திருந்தார்கள். அந்த சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். முஸ்லிம்களும் சுற்றி வந்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று மக்கள் வாயில் முழங்கினார்கள். காற்றை கூட சில்லென்று வீசி உங்களுக்கு நல்வரவேற்பு தரோன்னு சொன்ன மாதிரி இருந்தது. மரங்களும் செடிகளும் ஆடின. பறவைகள் சிறகை விரித்து பறந்து கீச்சு கீச்சென்று கூவி மகிழ்ந்தன. ஒருவன் ஆனந்தத்தில் தன் தலைப்பாகையை கிழித்து கொடி மாதிரி பிடித்து கொண்டு முன்னே ஓடினான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ரிபின் எல்லைக்குள் கால் வைத்தார்கள். அந்த கணத்திலிருந்து அந்த ஊர் மதீனத்துன் நபி ஆனது. இனிமேல் நாம அத சுருக்கமா மதீனான்னு தான் சொல்ல போறோம். மதீனாவுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். போர்க்களத்திலிருந்து வெற்றி வீரர் வந்து சேர்ந்தது போல மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பை பார்த்தால் மன்னர்களுக்கே பொறாமை வரும். சாளரங்களில் பெண்கள் நின்று கவிதை பாடினார்கள். அந்த கவிதை தொண்டி பீர் முகமது புலவர் எழுதிய நபிகள் நாயகம் பிள்ளை தமிழிலிருந்து. கைவாரணமே வருக, மலர் காவே வருக, இருதயத்தின் கனியே வருக, சகல கலை கடலே வருக, வண்ணல் முகமது அரசே எங்கள் வாழ்வே வருக. மக்கள் எல்லோரும் ஒரே குரலில் எங்கள் வீட்டுக்கு வந்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டு தாங்கள் ஏறி வந்த ஒட்டகத்தின் கயிற்றை விட்டுவிட்டார்கள். இந்த ஒட்டகம் எங்க வீட்டின் முன் நிற்கிறதோ அங்கேதான் நான் தங்குவேன்னு சொன்னாங்க. ஒட்டகம் சென்று ஒரு வீட்டின் முன் நின்று அங்கேயே படுத்துக்கிட்டது. அந்த வீட்டுக்காரர் பேரானந்தத்தில் குதித்து அண்ணலே வருக, அருமை நபியே வருக என்று சொல்லி தன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். அந்த நாளிலிருந்து ஹிஜ்ரி ஆண்டும் ஆரம்பமானது. ஆனால் 17 வருடங்களுக்கு பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாபத் காலத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்திலிருந்து அல்ல, முஹர்ரம் மாதத்திலிருந்து ஹிஜ்ரி ஆண்டு கணக்கிடப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிலேயே பள்ளிவாசல் கட்டப்படும் வரை தங்கினார்கள். வீட்டுக்காரர் தினமும் 2 வேளை உணவு அனுப்புவார். மற்ற முஸ்லிம்களும் உணவுப் பொருட்களை அனுப்புவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எளிமை நிறைந்தது. சில சமயம் பல மாதங்கள் அடுப்பே மூட்டப்படாது. இரவில் விளக்கேற்ற வசதியே கிடையாது. பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான் அடிக்கடி உணவாக இருந்தது. சில சமயம் பால் கிடைக்காவிட்டால் பட்டினியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமே அடுப்பை மூட்டுவார்கள், பால் கறப்பார்கள், வீடு பெருக்குவார்கள், கிழிந்த உடைகளை தைத்துக் கொள்வார்கள். கண்ணாடி இல்லாததால் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் முகத்தை பார்த்துக் கொள்வார்கள். பள்ளிவாசல் கட்டப்பட்ட பின் அகதிகள் பிரச்சனை எழுந்தது. மக்காவில் வசதியாக வாழ்ந்தவர்கள் மதீனாவில் பஞ்சை பராரி போல சுற்றினார்கள். அதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனசு வலித்தது. அப்போது அவர்கள் மத தலைவர் மட்டுமில்லாமல் அரசியல் தலைவராகவும் இருந்தார்கள். அரபு இனத்தை பலப்படுத்த வேண்டியது அவர்களின் பொறுப்பு. குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், அது உமது இடுப்பையே முறித்து கொண்டிருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சளைக்கவும் இல்லை. மதீனாவாசிகளையும் மக்கா அகதிகளையும் அழைத்து, நீங்கள் எல்லோரும் உடன் பிறந்தவர்கள், ஒவ்வொருவரும் ஒரு அகதியை உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொண்டு ஆதரியுங்கள்னு சொன்னாங்க. மதீனாவாசிகள் உடனே ஒப்புக்கொண்டார்கள். அகதிகளை தங்களின் இல்லத்திற்குள் அழைத்து சொத்துக்களில் பாதியை பகிர்ந்தார்கள். மதீனாவில் பெரும்பாலான சொத்துக்கள் பேரிச்சப்பழ தோட்டங்கள். அவற்றில் வேலை செய்யும் பொறுப்பை மதீனாவாசிகள் எடுத்தார்கள். வருமானத்தில் பாதியை அகதிகளுக்கு கொடுத்தார்கள். சிலர் தங்கள் வீட்டையே முழுதாக கொடுத்தார்கள். பின்னர் யூதர்களிடமிருந்து சொத்துக்கள் கிடைத்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவாளர்களிடம் முன்பு கொடுத்ததை மீண்டும் வாங்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் இல்லை,
நாங்கள் கொடுத்தது அவர்களிடமே இருக்கட்டும், புதிதாக கிடைத்ததையும் அவர்களுக்கே கொடுக்கலாம்னு சொன்னாங்க. பஹ்ரைன் வெற்றிக்கு பின் இதை ஆதரவாளர்களுக்கு மட்டும் தருவேன் என்று சொன்னபோதும் அவர்கள் எங்களுடைய உடன் பிறந்த அகதிகளுக்கும் பங்கிடப்பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள்வாம்னு சொன்னாங்க. சில அகதிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். ஒருவன் சந்தையில் பெரிய வியாபாரியாக மாறினான். நான் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும்னு சொல்லுவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துணி வியாபாரம் செய்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரிச்சம்பழம் விற்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாணிபம் செய்தார். மற்றவர்கள் கூலி வேலை செய்தார்கள். அவர்களின் வருமானத்தின் ஒரு பகுதியை பொது நிதியில் சேர்த்தார்கள். ஒரு நாள் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உணவுக்காக கேட்டார். வீட்டில் உணவு இல்லாததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆதரவாளரிடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் அந்த ஆதரவாளரின் வீட்டில் குழந்தைகளுக்கே போதுமான உணவு இருந்தது. அவர்கள் விளக்கை அணைத்துவிட்டு விருந்தினருக்கு மட்டும் உணவு கொடுத்து தாமும் மனைவியும் பாசாங்கிக்காக வாயை மென்று கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலின் பக்கத்தில் அஸ்ஹாபுல் சுஃபா என்ற தாழ்வாரம் இருந்தது. அவர்கள் தொழுகையும் குர்ஆன் ஓதுதலுமே வாழ்க்கை. மனைவியும் குழந்தையும் கிடையாது. பேரிச்சம்பழக் குழைகள் சுவரில் வைக்கப்படும். பழங்கள் கனிந்து விழுந்ததும் அதை பொறுக்கி புசிப்பார்கள். சில சமயம் 2-3 நாட்கள் பசியோடு படுத்து கிடப்பார்கள். தொழுகையில் நிற்க முடியாமல் மயங்கி விழுந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கும் உணவுகளையெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். விருந்துக்கு அழைத்தால் அவர்களையும் சேர்த்து செல்வார்கள். சில சமயம் அந்த தொண்டர்கள் உணவின்றி இருந்தால் அவர்களை ஆதரவாளர்களின் வீடுகளுக்கு கொண்டு போய் இவர்களுக்கு உணவளியுங்கள்னு கேட்டுக்கொள்வார்கள். ஆதரவாளர்களும் அதை பண்ணுவார்கள். ஒரு குழுவினரை இஸ்லாமத்தின் பக்கம் அழைக்க விரும்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாழ்வார குழுவிலிருந்து சிலரை அனுப்புவார்கள். அந்த நாட்களில் மக்கள் பள்ளிவாசலுக்கு தனித்தனியாக வந்து தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் 5 வேளைகளிலும் தொழ வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்காக சிலரை நியமித்து மக்களை பள்ளிவாசலுக்கு அழைக்கலாம் என்று யோசித்தார்கள். அந்த யோசனையை தங்கள் தோழர்களோடு கலந்துரையாடினார்கள். அப்போ ஒருவர் சொன்னார், ஒரு கம்பம் நட்டு தொழுகை நேரத்தில் கொடி பொறக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், தூரத்தில் இருக்கும் மக்களுக்கு அதனால் பயனில்லை. மற்றொருவர் சொன்னார், மணி அடிக்கலாம். இன்னொருவர் சொன்னார், நெருப்பு கொளுத்தலாம். இன்னொருவர் சொன்னார், சங்கு ஊதலாம். இந்த யோசனைகளில் எதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அங்கே அமைதியாக இருந்த ஒருவர்தான் சொன்னார், அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று 4 முறை சொல்ல வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று 2 முறை சொல்ல வேண்டும். தொழ வாருங்கள் என்று 2 முறை, வெற்றி பெற வாருங்கள் என்று 2 முறை, உறக்கத்தை விட தொழுகை மேலானது என்பது மட்டும் காலை தொழுகைக்கு மட்டும் 2 முறை. பிறகு மீண்டும் அல்லாஹு அக்பர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை என்று சொல்ல வேண்டும். இந்த ஆலோசனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே விரும்பினார்கள். அந்த நேரத்தில் உரத்த குரலுக்கு பெயர் பெற்றிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பள்ளிவாசலின் அருகே இருந்த உயரமான ஒரு வீட்டின் மேல் ஏறி அந்த வார்த்தைகளை உரத்த குரலில் சொல்லும்படி கட்டளையிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே செய்தார்கள். அந்த நாள் எழுப்பப்பட்ட அந்த தொழுகை அழைப்பு ஒலி இன்று வரை நாளொன்றுக்கு 5 முறை உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களை தொழுகைக்கு அழைக்கிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனம் மதீனாவில் இருந்த யூதர்களுடன் உடன்பாடு செய்வதிலே சென்றது. மதீனாவை பலமிக்க அரணாக்கச் செய்வதே அது. முதலில் யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நல்ல எண்ணமே வைத்திருந்தார்கள். இவர் நம்மோடு சேர்ந்தால் அரபில் யூத அரசாங்கம் அமைக்கலாம் என்று நினைத்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்தபோது அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் வேதத்தையும் தீர்க்கதரிசிகளையும் உறுதிப்படுத்தினார்கள். அவர்களே தொழுவது போல ஜெருசலேமை நோக்கி தொழுதார்கள். இதனால் அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்பாடு செய்ய வரும்போது யூதர்கள் தயங்கவே இல்லை. அந்த உடன்பாட்டின் விதிகள் பின்வருமாறு: 1. இதில் கையெழுத்திடும் எல்லோரும் ஒரே நாட்டினர். 2. தங்களது மதப்படி ஒழுக உரிமையுண்டு. 3. யூதர்களும் முஸ்லிம்களும் நட்போடு வாழ வேண்டும். 4. மதீனா எதிரிகளால் தாக்கப்பட்டால் யூதர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து போராட வேண்டும். 5. போர் செய்யவோ சமாதானம் செய்வதோ ஒருமித்த ஆலோசனையாலேயே ஆக வேண்டும். 6. யூதர்களின் உரிமைகள், அவர்களுடன் இருந்தவர்களின் உரிமைகள் இவையெல்லாம் முஸ்லிம்களின் பாதுகாப்பில்தான் இருக்கும். 7. யாரும் குறைசிகளை உதவக்கூடாது. 8. குற்றம் செய்தால் தண்டனை வழங்கப்படும். 9. விதிகளில் சச்சரவு வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடிவே இறுதி முடிவு. இந்த உடன்பாட்டை யூதர்கள் ஒப்புக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் சுற்று வட்டாரத்தில் உள்ள யூதர்களிடமும் அதையே செய்து கொண்டார்கள். பிரிவடைந்திருந்த மதீனா மக்கள் ஒற்றுமையால் இணைக்கப்பட்டார்கள். அதற்கு பின் நடந்தது. அப்துல்லா இப்னு உபை என்பவன் அரசனாக போகிறான் என்று மக்கள் முடிவு செய்திருந்தார்கள்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிற்கு வந்ததும் அவன் கனவுகள் சிதறின. உள்ளுக்குள் சினமும் பொறாமையும் இருந்தாலும் வெளியில் நானும் முஸ்லிம்தான் என்று சொன்னான். ஆனால் அவன் இதயத்தில் வேரோடு இஸ்லாத்தை பிடுங்கி எறிவதே ஆசை. மக்காவில் அந்த சமயத்தில் குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவில் புகழ் உயர்ந்து கொண்டே போவதை பார்த்து பொறாமையில் எரிந்தனர். அபூஜஹலின் சிற்றுப்பன் மரணப்படுக்கையில் கூட அழுது கொண்டிருந்தான். முகமதின் மார்க்கம் அரபில் பரவிவிடும், மக்காவையும் கைப்பற்றி விடுவார் என்று பயந்தான். அதற்கு அபூ சுஃபியான், என் உயிருள்ளவரை அது நடக்காது, பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். சில நாட்கள் கழித்து குறைஷிகள் அப்துல்லா இப்னு உபைக்கு கடிதம் அனுப்பினார்கள். நீங்கள் முகமதுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறீர்கள், அவர்களை கொல்லுங்கள் அல்லது விரட்டிவிடுங்கள், இல்லையெனில் நாங்கள் உங்களை அழித்து விடுவோம். இதை கேட்டவுடன் இப்னு உபை மக்களை திரட்டி, பாருங்கள் குறைஷிகள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று காட்டினான். அதே சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, மக்களே, இவையெல்லாம் உங்களை பயமுறுத்தும் சூழ்ச்சி, அவர்களை நம்பினால் நீங்களே அழிவீர்கள். யூதர்களுடன் நம்மிடம் உடன்பாடு இருக்கிறது, எதிரிகளை ஒன்றுபட்டு எதிர்ப்போம், ஆகவே பயப்படாதீர்கள் என்றார்கள். அந்த வீர உரையை கேட்ட மக்கள் அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள். இப்னு உபையின் உள்ளம் எரிந்தது. பிறகு நடந்த சம்பவங்கள், யூதர்கள் உடன்பாட்டை மீறத் தொடங்கினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை நோக்கி தொழ விரும்பினார்கள். இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது, இனிமேல் ஜெருசலேம் அல்ல, காபாவை நோக்கி தொழ வேண்டும். இதனால் யூதர்கள் கோபத்தில் எரிந்தனர், வசை கவிதை பாடினர், குறைஷிகளோடு ரகசியமாக சேர்ந்து பேசத் தொடங்கினர். மதினாவின் செய்திகள் அனைத்தையும் மக்காவுக்கு கொண்டு சென்றனர். இப்படி சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் புதிய கட்டளைகளை தந்தான். அரசியல் தலைவராகவும் போர்த்தலைவராகவும் அவர்கள் செயல்பட்டார்கள். ஒற்றர்களை அனுப்பி உளவுகளை திரட்டினார்கள். குறைஷிகள் போர் தயாராகி வருகிறார்கள் என்பதும் உறுதியாகிவிட்டது. ரஜப் மாதத்தில் 12 பேரை அப்துல்லா தலைமையில் அனுப்பினார்கள். நக்லா என்னும் இடத்தில் குறைஷிகளின் வாணிப கூட்டத்தை திடீரென்று சந்தித்தார்கள். அங்கே சண்டை ஏற்பட்டது. ஹல்ரமி கொல்லப்பட்டான், சிலர் கைதானார்கள், பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமடைந்தார்கள். புனித மாதத்தில் சண்டை செய்ய அனுமதி தரவில்லை என்று கூறி கொண்டு வந்த பொருள்களை தொட்டே பார்க்கவில்லை. அப்போதே இறைவனிடமிருந்து செய்தி வந்தது, புனித மாதங்களில் சண்டை செய்வது பாவம்தான், ஆனால் முஸ்லிம்களை காபாவில் தொழவிடாமல் தடுக்கிறீர்கள், அவர்களை வெளியேற்றுகிறீர்கள், அது இன்னும் பெரிய பாவம். அந்த வெளிப்பாட்டை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்தது, முஸ்லிம்களின் முகமும் மலர்ந்தது. அதற்கு பிறகு குறைஷிகள் பெரும் படையெடுப்புக்கு தயாரானார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் மற்ற தோழர்கள் வீர உரையாடல் செய்து, நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் உறுதி கூறினர். அப்படித்தான் 313 முஸ்லிம்கள் பத்ர் என்னும் இடத்தில் நின்று வெற்றி அல்லது வீரசாவு, இந்த இரண்டில் ஒன்றை அடைவது என தீர்மானித்தனர். சிரியாவிலிருந்து வாணிபம் செய்துவிட்டு மக்கா திரும்பிக் கொண்டிருந்த அபூ சுஃபியானும் முஸ்லிம்களின் நடவடிக்கைகளை பற்றி அறிய ஒற்றர்களை அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் முஸ்லிம் ஒற்றர்கள் ஏறி சென்ற ஒட்டகங்கள் ஊற்றின் அருகே சாணியிட்டிருப்பதை கிண்டி பார்த்து அதில் சிறு சிறு பேரிச்சை விதைகள் இருப்பதை கண்ணுற்று, சிறு சிறு பேரிச்சை விதைகளை உடைய பேரிச்சம்பழங்கள் மதினாவில்தான் உண்டாகின்றன, ஆதலின் அவ்விருவரும் மதீனாவாசிகளாகவே இருக்க வேண்டும் என்று அபூ சுஃபியானிடம் வந்து செய்தி தெரிவித்தனர். இதை அறிந்ததும் அபூ சுஃபியான் தம் போக்கையே வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு மக்காவை நோக்கி விரைந்து சென்றான். ஒட்டகங்களை விரட்டி கொண்டு சென்ற முஸ்லிம் ஒற்றர்களுக்கு சற்று தூரம் சென்றதும் 2 சிறுவர்கள் எதிர்பட்டனர். அவர்களை விசாரித்ததில் குறைஷி படை சிறிது தூரத்தில் வந்து தங்கியிருக்கும் செய்தியின் உண்மை அவர்களுக்கு நன்கு தெரிய வந்தது. அச்சிறுவர்களை அழைத்து கொண்டு அவ்விரு ஒற்றர்களும் அண்ணல் அவர்களிடம் வந்தனர். அச்சிறுவர்களை அண்ணல் அவர்கள் அன்பொழுகும் கண்களுடன் பார்த்து, அந்த படையினர் நாளொன்றுக்கு எத்தனை ஒட்டகங்கள் வீதம் அறுத்து சாப்பிட்டார்கள் என்று வினவினார். ஒரு நாள் 9 ஒட்டகங்களை, மற்றொரு நாள் 10 ஒட்டகங்களை அறுத்தார்கள் என்று மறுமொழி பகிர்ந்தனர் அச்சிறுவர்கள். அப்படியானால் குறைஷிகள் 900 முதல் 1000 பேர் வரை வந்திருக்க வேண்டும் என்றனர் அண்ணல். அதில் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அடுத்த வினாவை விடுத்தனர் அண்கள். சிலரின் பெயரை குறிப்பிட்டனர் அச்சிறுவர்கள். அப்படியானால் மக்காவின் கண்மணி போன்றவர்களும் இதயம் போன்றவர்களும் வந்துள்ளனர் என்றனர் அண்ணல். தலை தப்பினால் போதுமென்று மக்காவை நோக்கி தலைவிரிகோலமாய் ஓடிய அபூ சுஃபியான் தாமும் தம்முடைய வாணிப கூட்டத்தினரும் அபாய எல்லையை கடந்துவிட்டதாகவும் அதனால் குறைஷி படையினரும் சுகமே ஊர் திரும்பி வந்துவிடலாம் என்றும் அபூஜகிலுக்கு செய்தி அனுப்பினார். இதை கேட்டதும் அபூஜகில் வயிறுகுலுங்க நகைத்தான். என் அன்னை என்னை இவ்வுலகில் ஈன்றது புறமுதுகு காட்டி பின்னோடவா?
எனக்கு 70 வயதே ஆயினும் என்ன, என் கைகள் தளர்வுற்று விட்டனவா என்ன? இவ்வளவு தூரம் படையெடுத்து வந்து வெற்றியை ஈட்டிச் செல்லாது வெறுமனே ஊர் திரும்புவதா? நாங்கள் இப்போரில் வெற்றி பெற்று இங்கேயே தங்கியிருந்து 3 நாட்கள் குடித்து கும்மாளம் அடித்து வெற்றி விழா கொண்டாடிவிட்டுத்தான் ஊர் வந்து சேர்வோம் என்று கூச்சலிட்டு கூறினான் அவன். நல்லது நல்லது, அவ்விதமே செய்வோம், அவ்விதமே செய்வோம் என்று எல்லோரும் அவனுடைய இம்மொழிகளுக்கு சப்பை கட்டு காட்டினர். ஆனால் அக்குறைஷி படையில் சில நல்லவர்களும் இருந்தனர். அபூஜகலின் இந்த வெறிமொழிகளும் மற்றவர்களின் இந்த சப்பை கட்டுகளும் அவர்களின் செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. வீணே செந்நீர் சிந்தப்படுவதை அவர்கள் வெறுத்தனர். எனவே ஒருவர் சேனைத் தலைவர் உத்பாவிடம் சென்று, உம்முடைய நற்பெயர் பொன்றும் காலம் வந்துவிட்டதே, நீர் விரும்பினால் உம்முடைய நற்பெயருக்கும் புகழுக்கும் என்றும் அழியா நினைவு சின்னம் எழுப்பிடலாமே என்றார். எவ்வாறு என்று வியப்புடன் வினவினார் உத்பா. ஹல்ரமையின் கொலைக்கு பழிவாங்குவதற்காகவே நாம் படையெடுத்து வந்துள்ளோம் என்பதை நீர் நன்கு அறிவாய். நீர் ஹல்ரமை குடும்பத்தின் நண்பராயிருப்பதால் ஹல்ரமையின் கொலைக்கு ஈடாக பணம் செலுத்திவிடும், அவர்களும் திருப்தியுற்று விடுவார், போரும் தவிர்க்கப்பட்டுவிடும், உமக்கு நற்பெயரும் நற்புகழும் வந்தழியும் என்றார். இதற்கு உத்பாவும் இணங்கினார். எனினும் அபூஜகலின் இணக்கமும் இதற்கு மிக மிக தேவையாக இருக்கிறையால் இந்த யோசனையை உத்பாவிடம் கூறிய அந்நல்லார் அபூஜகிலையும் அணுகி செய்தியை தெரிவித்தார். இதை கேட்டதும் அபூஜகிலின் கண்கள் சிவந்தன. உத்பா தைரியத்தை எழுந்துவிட்டாரா? அவருடைய வீரமெல்லாம் எங்கேயும் போய் ஒளிந்து விட்டதா என்ன என்று சீறி சினைந்தான். உத்பாவின் மகன் முஸ்லிம் மனையில் இருப்பதால் அவனுக்கு எதிராக போர் செய்ய விரும்பாது உத்பா இந்த உபாயத்தை செய்திருப்பதாக ஐயுற்றான். உடனே ஹல்ரமையின் தம்பையை அழைத்து, எக்காரணத்தை முன்னிட்டும் அவனுடைய தமையனின் கொலைக்கு பழிவாங்காது செல்வதில்லை என்று கூறி அவனுக்கு ரோஷத்தை மூட்டிவிட்டான். ஹல்ரமியின் தம்பையும் பழிக்கு பழிவாங்கிய தீர்வேன் என்று ஆவேசத்துடன் கூறிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவன் போல் ஆடினான். இதை கண்டு குறைஷி படையினரும் கொந்தளித்து குமுறி எழுந்தனர். தம்மை அபூஜகில் இழித்துரைத்த செய்தி உத்பாவின் செவிகளில் விழுந்ததும் அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு குறுக்கு குறுக்கியது. யாருக்கு வீரமில்லை என்பதை இந்த போர்க்களம் காட்டிவிடும் என்று வீர முழக்கமிட்டு கொண்டு உருவிய வாளுடன் வெளியே பாய்ந்தார். இப்போது அண்ணல் அவர்களும் முஸ்லிம் படையினரும் ஓரிடத்தில் பாளையம் இறங்கியிருந்தார்கள் அல்லவா? அங்கு கிணறும் இல்லை, ஊற்றும் இல்லை, ஒரே மணற்காடாக இருந்தது. ஒட்டகங்களின் குழம்புகளெல்லாம் மணலில் பதிந்தது. அது போர் செய்ய ஏற்ற இடமாக இருக்கவில்லை. எனவே போர் நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர் அண்ணலவர்களை நோக்கி, அல்லாவின் தூதரவர்களே, இறைவனின் திருவுற்றவுப்படி தாங்கள் இவ்விடத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்களா என்று வினவினார். இல்லை என்று மறுமொழி பகர்ந்தனர் அண்ணல். அவ்விதமானால் நாம் ஊற்றுகள் நிறைந்த இடங்களை கைப்பற்றி அங்குள்ள ஊற்றுகளை எதிரிகளுக்கு பயன்படாது ஆக்கிவிடுவோம். அவ்விதம் செய்வதே போர் யுக்தி கண்களுடன் பார்க்கும் பொழுது நல்லது என்று கருதுகின்றேன் என்று கூறினார். அதற்கு அண்ணல் அவர்களும் இணங்கினார்கள். முஸ்லிம்களின் படை அணிவகுத்து முன் சென்று நீரூற்றுகள் உள்ள நல்ல இடங்களை கைப்பற்றிக் கொண்டது. அன்று நிரவு நல்ல மழை பெய்ததால் மணற்றை நன்கு இறுகிவிட்டது. போதுமான நீரை முஸ்லிம்கள் தங்களுக்கென சேமித்து வைத்துக் கொண்டார்கள். தண்ணீர் உள்ள இடங்கள் முஸ்லிம்கள் வயமே இருந்தபோதிலும் அவற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துச் செல்ல அனுமதி அளித்தனர் அண்ணல். அதன் பின் தம் தோழர்களை பார்த்து நன்றாக உறங்கி எழுமாறு பணிந்தனர். அவர்களும் அவ்விதமே செய்தார்கள். அப்போது ஒரே ஒருவரின் கண்கள் மட்டும் இரவு முழுவதும் இமைக்காமல் விழித்திருந்தது. ஒரே ஒருவருடைய நெற்றி மட்டும் பூமியிலே பதிந்து கிடந்தது. ஒரே ஒருவருடைய கைகள் மட்டும் விண்ணை பார்த்த வண்ணமே ஏந்தப்பட்டிருந்தன. அந்த ஒருவர் யார் தெரியுமா? அண்ணல் அவர்கள்தான். பின்னிரவின் எல்லையைக் கண்ட அண்ணல் ஒளிவெள்ளம் பாய்ந்தோடி வருவதை பார்த்து வைகரை தொழுகைக்கு தம் தோழர்களை எழுப்பிவிட்டார். தொழுது முடிந்ததும் இறைவனுக்காக போர் செய்வதின் அருமை பெருமையினை ஆணித்தரமாக தம் தோழர்களுக்கு எடுத்து உரைத்தனர். அதன் பின் தம் கையிலே வைத்திருந்த அம்பினால் குறிப்பு காட்டி அவர்களை அணிவகுத்து தாம் இட்ட கோட்டுக்கு அப்பாலிப்பால் எவரும் செல்லக்கூடாது என்றும் பழம்போர் முறைப்படி கூச்சல் போட்டு போர் செய்யாமல் அமைதியாக நின்று போர் செய்ய வேண்டும் என்றும் கண்டிப்பான கட்டளையிட்டனர். இப்பொழுது நாம் குறைஷிகளின் நிலையை பார்த்து வருவோம். அன்றிரவு முழுவதும் அவர்களின் கூடாரங்களில் குடியும் கும்மாளமும் கோர நடனம் செய்து கொண்டிருந்தன. அவர்களில் ஒருவரேனும் அன்றிரவு முழுவதும் கண்ணையறவே இல்லை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை முஸ்லிம் அணியில் 313 பேர்களே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அபூஜகலுக்கு அவனை அறியாமல் சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. 313 பேர்கள்? இவர்கள் 1000 வீராதி வீரர்களும் 750 ஒட்டகங்களும் கொண்ட பெரும் படையின் முன் எம்மாத்திரா என்று அவன் மனத்திற்குள்ளே நகைத்தான். முகமது பெரிய வீராதி வீரர்தாம், சிறந்த ராஜதந்திரிதாம். ஆனால் வீரமும் ராஜதந்திரமும் அவருடைய படையை விட மும்மடங்கு பெரிதாய் உள்ள
சிறந்த பயிற்சியும் பளபளவென்று பழிச்சிடும் வாளாயுதங்களையும் கொண்ட படையினர் முன் என்ன செய்ய இயலும் என்று இழிவாக எண்ணினான். அவனுடைய மனம் பூரித்தது. தான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நாட்களின் நாள் வந்துவிட்டது என்று அவனுடைய உள்ளம் கழித்தது. முகமதும் அவருடைய தோழர்களும் தன் கைப்பிடியில் அகப்பட்டு கொண்டார்கள் என்றும், ஒரு நசுக்கு நசுக்கினால் அவர்கள் அழிந்தொழிந்து விடலாம் என்றும் அவருடைய ஆண்டவனே நேரில் வந்தபோதினும் அவர்கள் இனி தப்ப இயலாதென்றும் அவன் கருதினான். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே நின்று தம் படைவீரர்களை அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபுறம் குறைஷிகள் பளபளக்கும் ஆயுதங்களோடு பெரிய படையாய் அணிவகுத்து நின்றார்கள். அவர்களது எண்ணிக்கை அதிகம். வாள், கவசம் எல்லாம் பழிச்சிடும். ஒரு கணம் அதை பார்த்து அண்ணல் அவர்கள் மறுகணம் தம் வீரர்களைக் கண்டார்கள். கிழிந்த கவசம், உடைந்த வாள். ஆனால் நம்பிக்கை மட்டும் உறுதியாயிருந்தது. தௌர் மலையில் காப்பாற்றிய இறைவன் இங்கேயும் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை அவர்களின் கண்களில் ஒளி பாய்ந்தது. அந்த முஸ்லிம் வீரர்களோ, இன்று நம்முடைய கடைசி நாள் போலத்தான், ஆனால் நம்மால் எத்தனை பேரை அழிக்க முடிகிறதோ அவ்வளவு பேரை அழித்துவிட்டுத்தான் சாக வேண்டும் என்று உறுதி பண்ணினார்கள். ஆனாலும் ஒரே பதற்றம். அண்ணல் அவர்களுக்கு எந்த இன்னலும் ஆகக்கூடாது. அதனால் அங்கே ஒரு குடில் அமைத்து அதில் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர்த்தினார்கள். காவலுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நியமித்தார்கள். அண்ணல் அவர்கள் குடிலுக்கு சென்று குப்புரை விழுந்து அழுதார்கள். கண்ணீர் தரையை நனைத்தது. இறைவனே, எங்கள் பாவங்களை மன்னி, குறைஷிகள் பெரிய படையோடும் தளவாடங்களோடும் வந்து உன் நபியை பொய்யாக்கவும் உன் மார்க்கத்தை அழிக்கவும் வந்திருக்கிறார்கள். இந்த சிறிய படை அழிந்துவிட்டால் இனி யாரும் உன்னை தொழமாட்டார்கள். இறைவனே, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று கெஞ்சினார்கள். அவ்வளவு கண்ணீர் வடித்ததால் மேலாடை கீழே விழுந்தாலும் கவனிக்கவில்லை. எங்கே இருக்கிறோம் என்பதையும் உணரவில்லை. திரும்ப திரும்ப கெஞ்சினார்கள். எங்கள் படைபலமோ எதுவும் எங்களுக்கு உதவாது, உன் அருளே வெற்றியை தர வேண்டும் என்று புலம்பினார்கள். அந்த நேரம் சிறு தூக்கம் வந்தது. அந்த தூக்கத்தில் இறைவனிடமிருந்து மறுமொழி வந்தது. கண் திறந்ததும் புன்பொருள் மலர்ந்தது. அருகே நின்றிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அல்லாவின் தூதரே, இறைவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். அத்துடன் இறைவனின் வார்த்தை, இவர்கள் சீக்கிரமே சிதறடிக்கப்படுவார்கள். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தம் படையை நோக்கி விரைந்து சென்று, முகமதின் ஆன்மா எவனுடைய கையில் இருக்கிறதோ அவனின் பேரில் ஆணை செய்கிறேன். இன்று யார் புறமுதுகு காட்டாமல் சண்டை செய்கிறார்களோ, யார் சண்டையிட்டு மடிகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வீர சொர்க்கத்தை அடைவார்கள் என்று முழங்கினார்கள். அந்த வார்த்தைகள் வீரர்களின் உள்ளத்தில் மின்னல் போல பாய்ந்து 10 பேரின் பலம் ஒவ்வொருவருக்கும் வந்தது போல தோன்றியது. அந்த நேரம் குறைஷி அணியிலிருந்து ஹல்ரமியின் தம்பி முன் வந்தான். என் தம்பி கொல்லப்பட்டான், பழிவாங்கப் போகிறேன் என்று அறைகூவல் விடுத்தான். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் அடிமை முன் பாய்ந்தார். இருவரும் வீர சண்டை செய்தார்கள். இறுதியில் ஹல்ரமியின் தம்பி வென்றான். அடுத்து உத்பா மார்பில் தீக்கோழியின் இறகை அணிந்து ஆடம்பரமாய் முன்வந்தான். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா, அலி, உபைதா ரலியல்லாஹு அன்ஹுமாவை முன் அனுப்பினார்கள். வாள் மீத வாள் மோதியது. உத்பா வீழ்ந்தான், வலீது வீழ்ந்தான். ஆனால் உபைதா கடுமையால காயமடைந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பாய்ந்து எதிரியை வெட்டி வீழ்த்தி உபைதாவை தோளில் சுமந்து அண்ணல் அவர்களிடம் கொண்டு வந்தார். அப்போது உபைதா, நான் இஸ்லாத்துக்காக உயிர்ப்பலி செய்த பெரும் பேறு கிடைத்து விட்டதா என்று கேட்டார். அண்ணல் அவர்கள் ஆம் என்று கூறியதும் அவர் ஆனந்தமாய் உயிர் விட்டார். இவ்வாறு போர் தீவிரமாய் நடந்தது. அபூஜஹலை 2 இளைஞர்கள் தேடி அவனை பார்த்ததும் சிம்மத்து போல பாய்ந்து கொண்டனர். குறைஷி படை குழப்பமடைந்து சிதறியது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமும் போர்க்களத்திலே வீர உரை பேசினார். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அவனுடைய வானவர்களும் நம்முடன் போராடுகிறார்கள், வெற்றி நமதே என்று. அந்த வீர உரை முஸ்லிம்களின் உள்ளத்தில் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. இறுதியில் குறைஷிகள் புறமுதுகிட்டு ஓடினர். 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைதானார்கள். அவர்களில் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அகீல், அபுல் ஆஸ் ஆகியோரும் இருந்தார்கள். போர் முடிந்ததும் அபூஜஹலின் கதி பற்றி கேட்டார்கள். அவன் பிணமாக கிடந்தான். இறைவனின் எதிரியே, உன்னுடைய நிலைமையைப் பார் என்று கூறி அவனை முடித்தார்கள். போர் முடிந்தபின் கைதிகள் குறித்து ஆலோசனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையெல்லாம் கொன்றொழிக்க வேண்டும் என்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை, பணம் பெற்று விடுவிக்கலாம் என்றார். அண்ணல் அவர்கள் அதையே ஏற்றுக்கொண்டார்கள். பணமோ கல்வி கற்றுத் தருதலோ, அவ்வாறே கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவிடம் கூட பணம் பெற்றுக்கொண்டார்கள். ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா தம் கணவனின் விடுதலைக்காக ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அணிந்திருந்த பொன்னரிய மாலையை அனுப்பி வைத்தார். அதை அண்ணல் அவர்கள் கண்டு கண்களில் நீர் மல்கியது. அந்த மாலை பழைய நினைவுகளையெல்லாம் எழுப்பியது.
அதை திரும்பக் கொடுத்து அபுல் ஆஸை விடுவித்தார்கள். அந்த கைதிகளை முஸ்லிம்கள் மிகுந்த மரியாதையுடன் நடத்தினார்கள். உணவு உடை கொடுத்து காத்தார்கள். கைதிகளில் ஒருவன்தான் பின்பு சொன்னான், எனக்கு ரொட்டி கொடுத்தார்கள். அவர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டார்கள். ரொட்டியை திருப்பிக் கொடுத்தால் அவர்கள் நீயே சாப்பிடு என்று சொல்வார்கள். கைதிகளை நன்றாக நடத்த வேண்டும் என்ற நபி அவர்களின் கட்டளையை அவர்கள் புறக்கணிக்கவே இல்லை. இதோ இங்கே இந்த தலைப்பு முடிவடைகிறது. இனி அடுத்து 13வது தலைப்பு, மாபெரும் சோதனை. இன்னும் தலைப்பு பதிவிடப்படும் இன்ஷா அல்லாஹ். என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிஃபாத் நூரானி இலாஹி, இமாம், மசீதுல் ஃபலாஹ், பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம். துணை செயலாளர்